வணக்கம். வீடுன்றது வெறும் கட்டிடம் மட்டும் இல்ல, அது ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பு, வாழ்க்கை முழுக்க சேமித்த பணத்தின் அடையாளம். பலருக்கும் வீடு கட்டுறதுன்றது ஒரு கனவாக தான் உள்ளது. ஆனா வீடு கட்டும் முறை நாடு மாறினாலே எப்படி இவ்வளவு வேறுபடுகிறது தெரியுமா? இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் அமெரிக்கா போன்ற வளர்ந்துவிட்ட நாடுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. அமெரிக்காவில் பெரும்பாலான வீடுகள் நம்ம ஊரை போல இல்லாம, அதாவது செங்கல் மற்றும் சிமெண்டால் கட்டப்படாமல் மரத்தை கொண்டு கட்டப்படுது. இவ்வளவுக்கும் அங்க சூறாவளி, தீ விபத்து, மழை இதெல்லாம் ஏற்படும். இத்தனை ஆபத்துகளுக்கும் நடுவுல அமெரிக்கர்கள் ஏன் மர வீட்டை மட்டும் தேர்ந்தெடுக்கிறாங்க? அதே நேரம் நம்ம இந்தியாவில ஏன் பல லட்சம் செலவு பண்ணி காங்கிரீட் வீட்டை மட்டும் கட்டுறாங்க? இந்த இரண்டிற்கும் பின்னால் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதற்கு பின்னால் முக்கியமான பொருளாதார, புவியியல் மற்றும் நடைமுறை காரணங்கள் இருக்கு. அமெரிக்கர்கள் மரங்களை கொண்டு வீடு கட்டுவதற்கு முதல் காரணம் அங்கு கிடைக்கும் மரங்களின் தாராள கிடைப்புத்தன்மை தான். அமெரிக்காவில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவுல காடுகள் இருக்கு. குறிப்பா கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் மென்மையான மரங்கள் அங்க ரொம்பவே மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்குது. உள்ளூர்லயே அதிக அளவில் மரம் கிடைக்கிறனால அதை வெட்டி பதப்படுத்தி வீடுகள் கட்டுவது அவர்களுக்கு எளிதாகவும் செலவு குறைந்ததாகவும் உள்ளது. அதே மாதிரி அமெரிக்கர்கள் மர வீடுகளை தேர்ந்தெடுப்பதற்கு குறைந்த கட்டுமான செலவு மற்றும் நேரம் முக்கிய காரணமாகவும் உள்ளது. ஒரு செங்கல் வீடு கட்டுவதற்கு பல மாதங்கள் அல்லது சில நேரங்கள்ல ஒரு வருடம் கூட ஆகலாம். ஆனா மர வீட்டை கட்டமைப்பதற்கான பாகங்கள்லாம் அங்க முன்னாடியே தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு ரெடிமேடாகவே கிடைக்கிறனால சில வாரங்களிலேயே வீட்டை முழுமையாக கட்டி முடிச்சிடலாம். மேலும் அமெரிக்காவில் மனித உழைப்புக்கான கூலி மிக மிக அதிகம். செங்கல், சிமெண்ட் கொண்டு கட்டப்படும் போது அதிகப்படியான தொழிலாளர்களும் நீண்ட நாட்களும் தேவைப்படும். இதனால கட்டுமான செலவு பன்மடங்கு உயரும். மர வீடுகளை குறைந்த ஆட்களை கொண்டு வேகமாக முடிக்க முடியும். கூலி செலவுமே மிச்சமாகுது. காலநிலை மாற்றங்களும் மர வீடுகளை தேர்ந்தெடுப்பதற்கு முக்கிய காரணமாக உள்ளது. அமெரிக்காவில் குளிர்காலம் ரொம்ப மோசமானதாகவே இருக்கும். செங்கல் மற்றும் காங்கிரீட் சுவர்கள்லாம் வீட்டுக்கு வெளியே உள்ள குளிர அப்படியே வீட்டுக்குள்ள கடத்தும் தன்மையுடையது. ஆனா மர சுவர்களுக்கு இடையே காலியான இடங்களில் இருக்கும் அந்த இடைவெளியில இன்சுலேஷன் எனப்படும் வெப்பத்தை கடத்தாத பொருட்கள் நிரப்பப்படும். இது குளிர்காலத்துல வீட்டை வெதுவெதுப்பாகவும் கோடை காலத்தில் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்க உதவுது. இதனால மின்சார கட்டணமும் குறையுது. அமெரிக்காவின் கலிபோர்னியா போன்ற பகுதிகளில் நிலநடுக்கம் அதிகம் ஏற்படும் மண்டலங்களாகும். செங்கல் வீடுகள் நிலநடுக்கத்தின் போது ஈஸியாக விரிசல் விட்டு இடிஞ்சிரும். ஆனா மரத்திற்கு நெகிழ்வுத்தன்மை அதிகம். நிலநடுக்கத்தின் போது மரம் லேசாக வளைந்து கொடுக்குமே தவிர எளிதில் உடையாது. மேலும் அமெரிக்காவில் சூறாவளி காற்றும் அதிகமாக வீசும். மிக கடுமையான சூறாவளி வரும் பொழுது செங்கல் வீடாக இருந்தால் அப்படியே இடிஞ்சிரும். இடிந்த கட்டிடத்தை மீண்டும் கட்டுவது மிக கடினம். ஆனால் மர வீடுகள் இடிந்தால் அதை எளிமையாக அகற்றிவிட்டு குறைந்த செலவில் வேகமாக மறுபடியும் வீடு கட்டிடலாம். மர வீடுகள்ல குழாய்கள் இணைப்பது, பிளம்பிங் வேலைகள் பார்ப்பது, மின்சார இணைப்புகளை கொடுப்பது, இந்த வேலைகளை ஈஸியா செய்ய முடியும். ஏதாவது பழுது ஏற்பட்டால் கூட சுவரின் ஒரு பகுதியை மட்டும் எளிதாக வெட்டி எடுத்துவிட்டு பழுது பார்த்துவிட்டு மீண்டும் மாட்டிடலாம். வீட்டின் அமைப்பை மாற்றவோ புதிய பகுதியை இணைக்கவோ நினைத்தால் மர வீடுகள்ல அது மிகவும் எளிதானது. செங்கல் சுவரை இடிப்பதை போல பெரும் சிரமங்கள் இதுல இருக்காது. இதனாலேயே அமெரிக்காவின் பெரும்பாலான மாகாணங்கள்ல உள்ளூர் கட்டுமான விதிகள் மர வீடுகளுக்கு சாதகமாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வீடு வாங்குபவர்கள் கண்டிப்பாக காப்பீடு செய்யணும். மர வீடுகளை கட்டுவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் ஆகும் செலவு குறைவு என்பதால் காப்பீட்டு தொகையும் நடுத்தர மக்களுக்கு ஏதுவாக இருக்கு. அமெரிக்காவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் போன்ற மிகப்பெரிய கட்டிடங்களை இரும்பு மற்றும் காங்கிரீட் கொண்டுதான் கட்டுறாங்க. ஆனா தனிநபர் வீடுகளுக்கு எப்போதும் மரமே அவர்களின் முதல் தேர்வாக உள்ளது. இந்த இடத்துல நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும், மர வீடுனா ஈஸியா தீப்பிடிச்சிருமேன்னு. உண்மைதான். அதுக்காகவே அமெரிக்கால கடுமையான தீ பாதுகாப்பு முறைகள், காற்றில் உள்ள புகையை கண்டறிந்து தீ விபத்துகளை முன்கூட்டியே எச்சரிக்கும் பாதுகாப்பு கருவி, தீ விபத்து ஏற்பட்டால் தண்ணீர் தெளிப்பு முறைகள், சிஸ்டம், இப்படி எல்லாமே அங்க கட்டாயமாக இருக்கு. இன்னொரு பெரிய வித்தியாசம் ஒரு வீட்டோட ஆயுட்காலம் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு 60 இருந்து 80 வருடம், சில சமயம் 100 வருடம் கூட நீடிக்கும். ஆனா அமெரிக்காவில் பல வீடுகள் 30 இருந்து 50 வருஷம் இருக்கிற மாதிரி தான் டிசைனே செய்யப்படுது. அதே மாதிரி அங்க வீடை புதுப்பிக்கிறதும் மறுசீரமைக்கிறதும் சாதாரண விஷயமா நடக்குது.
இன்னொரு விஷயம், அமெரிக்காவில் மொபிலிட்டி அதிகம். அதாவது வேலைக்காக நகரம் விட்டு நகரம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அங்க வீடுன்றது நீண்ட காலத்துக்குன்ற எண்ணம் ரொம்பவே கம்மி தான். இன்னொரு முக்கியமான விஷயம் மெயின்டெனன்ஸ். இந்திய காங்கிரீட் வீடுகள் ஆரம்ப செலவு அதிகம், ஆனா மெயின்டெனன்ஸ் குறைவு. அமெரிக்காவில் மர வீடுகள் கட்டுவது ஆரம்பத்துல செலவு குறைந்ததாக இருந்தாலும் அதை தொடர்ந்து தீ விபத்து ஏற்படாமல் இருக்க, கரையான் வராமல் தடுக்க, ஈரப்பதம் ஏற்படாமல் இருக்க, பழுது பார்க்க, மறுபடியும் பெயிண்ட் அடிக்கன்னு மெயின்டெனன்ஸ் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். இதுல எது சிறந்ததுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே ரெண்டுக்குமே தனித்தனி பலம் இருக்கு. இந்தியா போன்ற வெப்பமான மக்கள் அடர்த்தி அதிகமான தலைமுறையாக ஒரே இடத்தில் வாழும் சமூகத்திற்கு காங்கிரீட் வீடுகள் பொருத்தமானது. அதே மாதிரி அமெரிக்கா போன்ற பருவகால காலநிலை, நிலநடுக்கம் பகுதி, விரைவான கட்டுமான தேவைகள், தொழிலாளர்கள் செலவு அதிகம் உள்ள நாடுகளுக்கு மரவீடுகள் தான் பொருத்தமானது. இந்த இரு நாடுகளிலும் மக்கள் வாழும் சூழ்நிலை, பொருளாதாரம், கலாச்சாரம், காலநிலை இவை அனைத்தையும் பொறுத்து வீடு கட்டும் முறை உருவாகியுள்ளது. ஒரே உலகம் என்றாலும் ஒரு வீடு கூட நமக்கு ஒரு நாட்டின் வரலாறு, பொருளாதாரம், கலாச்சாரம், பொறியியல் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது.